அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 29. பாய்ரோ பேசுகிறார். மறுநாள் காலை ஜேப்புக்கு தொலைபேசி செய்ய வேண்டிய வேலை என்னுடையதானது. அவர் குரல் சோர்ந்து ஒலித்தது. ஓ, கேப்டன் ஏஸ்டிங்ஸா, என்ன செய்தி? பாய்ரோ சொல்லியிருந்த விஷயத்தை சொன்னேன். 11 மணிக்கா வர முடியும் கேப்டன் ஏஸ்டிங்ஸ். இளைஞன் ராசின் கொலை சம்பந்தமா உதவ அவர் ஏதாவது துப்பு வச்சிருக்கிறாரா என்ன? சிறு துப்பு கிடைத்தால் கூட போதும், அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேலேறி விடலாம். மேலதிகாரிகள் என்னை கொடைஞ்சு எடுக்கிறாங்க. எவ்வகை துப்பும் கிடைக்காத வழக்கா இருக்கு. மிக மர்மமான கொலையப்பா அது. அவன் உங்களுக்கு உதவ ஏதோ வச்சிருக்கான் என்பது என் கணிப்பு. பட்டும் படாமல் சொன்னேன். இதுவரை நம் மூளையை குடைய வைத்த எல்லா நிகழ்வுகள் குறித்தும் தனக்குத்தானே மிக திருப்தி கொண்டு தோன்றுகிறான். இனி எவ்வித குழப்பமும் கிடையாது என்பது போல. நல்லது கேப்டன் ஏஸ்டிங்ஸ், நான் அங்கே இருப்பேன். பிரைன் மார்ட்டினுக்கு தொலைபேசி செய்வது என் அடுத்த வேலையானது. அவரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தேனோ அதை அப்படியே சொன்னேன். சீமான் எட்ஜ்வேர் வழக்கு தொடர்பாக கேட்பதற்கு மிக ஈடுபாடு ஏற்படுத்தும் எதையோ பாய்ரோ கண்டுபிடித்திருப்பதாகவும் அதை மார்ட்டின் கேட்டறிய பிரியப்படுவார் என துப்பறியும் நிபுணர் நினைக்கிறார் என்றும் அதற்காகத்தான் பாய்ரோ வர சொல்கிறார் என்றும் சொன்னேன். அப்படி என்ன மனோரகமான விஷயம் அது என்று அவர் கேட்டதற்கு எனக்கு எவ்வித அபிப்பிராயமும் இல்லை என்றேன். என்னிடம் பாய்ரோ அதெல்லாம் ஒன்றும் அறிவிக்கவில்லை என்றும் விளக்கினேன். இதற்கு மறுமுனையில் சற்று அமைதி நிலவியது. இறுதியாக சரி என்று கூறிய மார்ட்டின், நான் அங்கே வரேன் என்றார். இவ்விரு தொலைபேசி பணியும் முடித்த பிறகு எனக்குள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்படி பாய்ரோ ஜென்னி டிரைவருக்கு தொலைபேசி செய்து அவரையும் உடனடியாக புறப்பட்டு வரும்படி பணித்தான். பிறகு பாய்ரோ ஆழ்ந்த கருத்து பொதிந்த சிந்தனையில் இருந்தான். அமைதியாகவும் இருந்தான். நான் குறுக்கிட்டு எதுவும் பேசவில்லை. இவர்களில் பிரைன் மார்ட்டின் தான் முதலில் வந்து சேர்ந்தார். நல்ல மனோநிலையில் அவர் இருந்தார். ஆனாலும் நான் வெறுமனே கூட இப்படி நினைத்திருக்கலாம். அவரிடம் ஒரு ஆறுதல் தேடும் சஞ்சலம் தெரிந்தது. அடுத்த கணமே உடனடியாக ஜென்னி டிரைவர் வந்து சேர்ந்தார். மார்ட்டினை பார்த்ததில் ஆச்சரியம் அடைந்தவராய் ஆனார் டிரைவர். அந்த ஆச்சரியத்தை மார்ட்டினும் பகிர்ந்து கொண்டதாக பட்டது. பாய்ரோ இருக்கைகளை கொண்டு வந்திருந்த இருவரையும் உட்கார்ந்து கொள்ளும்படி உபசரித்தான். அப்பொழுது தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டவன், இன்னும் சில நிமிடங்களில் இன்ஸ்பெக்டர் ஜேப்பும் வந்துடுவார் என அறிவித்தான். இன்ஸ்பெக்டர் ஜேப்? பிரைன் மார்ட்டின் அதிர்ந்து விழிப்பது போல் தோன்றியது. ஆமாம் என்றான் பாய்ரோ. அவரை நான் இங்கு வந்து போக சொல்லி உள்ளேன். போலீஸாக அல்ல, நட்பு ரீதியாக. ஓ, அப்படியா சொன்ன மார்ட்டின் அமைதிக்குள் அடைக்கலமானார். எதுவோ உந்தித்தள்ள மார்ட்டின் மீது பார்வையை பதித்து கொண்ட டிரைவர் பிறகு சுதாரித்து கொண்டு உடனடியாய் பதிந்த பார்வையை அகற்றி கொண்டார். காலையில் அவரது தொப்பி கடையில் நடந்த எது குறித்தோ அவர் மூளை அசை போட்டு கொண்டிருக்கிறது. சில நிமிடங்கள் கழித்து ஜேப் நாங்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தார். மார்ட்டினையும் டிரைவரையும் ஒரு சேர பார்த்ததில் அதிசய ஆச்சரியம்தான் அவர் அடைந்தார். ஆனால் அப்படித்தான் அதிசயத்து போனதற்கான சுவடே இல்லாது நடந்து கொண்டார். வழக்கமான தனது கிண்டல் தொனியிலேயே தான் பாய்ரோவுக்கு வணக்கம் தெரிவித்தார். என்ன மிஸ்டர் பாய்ரோ, நீங்க, திரு மார்ட்டின், செல்வி டிரைவர், என்ன இதெல்லாம்? சீமான் எட்ஜ்வேர் கொலை வழக்கு சம்பந்தமா இப்ப ஏதேனும் புதுசா கோட்பாடு வரைஞ்சிருக்கிறீங்களா என்ன? பாய்ரோ கதிர்வீச்சாய் ஜேப்பை பார்த்தான். கிண்டலடிக்கும் தருணம் இல்லை என அறிந்து கொண்டு அடக்கிக் கொண்டார் ஜேப்.
இல்லை திரு ஜேப், பிரமாதமாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கதை, ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி குழந்தைகள் கதை. மிக சுலபமான, அதாவது ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ளாமல் அதை இத்தனை நாட்கள் கழித்து புரிந்து கொண்டுள்ளேன் நானே வெட்கப்படும் அளவுக்கு மிக மிக சுலபமான கதை. நீங்கள் அனுமதிச்சா உங்களை மீண்டும் வழக்கின் ஆரம்பத்திற்கு கொண்டு போய் இக்கதையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஜேப் பெருமூச்சு ஒன்றினை விடுவித்துவிட்டு தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டார். 1 மணி நேரத்திற்கு மேல் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் என்றார். நிச்சயமா என்ற பாய்ரோ, அத்தனை நேரம் பிடிக்காது ஜேப். உங்களுக்கு யார் சீமான் எட்ஜ்வேரை கொன்றது, யார் கர்லோட்டா ஆடம்ஸை கொன்றது, யார் டொனால்டு ராஸை கொன்றது ஆகிய அனைத்துக்கும் விடை தெரியணும், அப்படிதானே? எனக்கு அந்த கடைசி கேள்விக்கான விடை மட்டும் போதும் என்றார் ஜேப் எச்சரிக்கையாக. இனி என்னை கவனிங்கள், கூர்ந்து கவனிங்கள், அனைத்துக்கும் விடை வரும். இந்த வழக்கில் குற்றங்கள் எவ்வாறெல்லாம் இடம்பெற்றுள்ளன என்று ஒவ்வொரு படியாய் உங்க முன்னாடி நான் விரிச்சு போட போறேன். கண்கட்டு கட்டி நான் எப்படி ஏய்ப்பு கட்டப்பட்டுள்ளேன் என்பதையும் காட்டப் போறேன். அவ்வப்பொழுது எப்படி உற்சாகம் இழந்து பலவீனமாக்கப்பட்டேன் என விளக்கப் போறேன். என் நண்பன் ஏஸ்டிங்ஸுடனான உரையாடலும் யாரென்று தெரியாத ஒரு பாதசாரியின் வசனமும் எப்படி இவ்வழக்கை முடித்து கொடுத்துள்ளன அப்படின்னு படம் பிடிச்சு காட்டப் போறேன். சிறு இடைவேளை கொடுத்தான். தன் தொண்டையை செருமிக் கொண்டு அவனுக்கே உரிய பேராசிரியர் பாணியில் விளக்க ஆரம்பித்தான். சவாயில் அளிக்கப்பட்ட 2 கலைஞர்களுடனான விருந்திலிருந்து துவங்குகிறேன். சீமான் எட்ஜ்வேரின் மனைவி என்னை அடையாளம் கண்டு அறிமுகம் செய்து கொண்டு தனியா என்கிட்ட பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார். அவர் கணவரிடமிருந்து தப்பித்துவிட வேண்டும் என்கிற தன் உடனடி தேவையை சொல்கிறார். அன்றைய எங்கள் சந்திப்பின் முடிவில் முட்டாள்தனமாக என்று நான் நினைத்தபடி ஒரு வாடகை காரை வைத்துக்கொண்டு நேராக தானே சென்று சீமானை கொன்றுவிடவும் தயங்க மாட்டேன் என அறிவிக்கிறார் அவர், பலர் முன்னிலையில். அந்த விபரீத வார்த்தைகளை அப்பொழுதுதான் உள்ளே நுழையும் பிரைன் மார்ட்டின் கேட்கிறார். மார்ட்டின் ஒரு சுற்று சுற்றி நின்றார் எனலாம், அந்த அளவுக்கு துணுக்குற்றார். அப்படித்தானே மார்ட்டின்? நாம் எல்லோரும் கேட்டோம். திரு பாய்ரோ, நீங்க, பிட்வன், கர்லோட்டா, சமீப சீமான் மாஷ் என எல்லோரும். ஓ, ஏத்துக்கிறேன், வெகு சரின்னு ஏத்துக்கிறேன். ஏன்னா சீமான் எட்ஜ்வேரின் மனைவி சொன்ன அந்த விபரீத வார்த்தைகளை நான் மறக்க வாய்ப்பில்லாது செய்தது அவர்களில் ஒருவரும் அல்ல. அது நீங்க தான் திரு பிரைன் மார்ட்டின், அது நீங்க தான். அதிவேக விரைவோடு காலதாமதம் ஏற்படாம மறுநாளே என்னை காண அழைப்பின்றி நீங்களாகவே வரைங்க. ஜானே சொன்ன கடைசி வார்த்தைகளை என்னுள் ஆழமாய் நிலைநிறுத்தி பதிய வைக்கிறீங்க. நிச்சயமா கிடையாது, கோபத்தில் கதறினார் மார்ட்டின். நான் வந்தது எதுக்குன்னா ஒரு காட்சியை நடத்தி காட்ட என முடித்த பாய்ரோ தொடர்ந்த வண்ணமாய் இருந்தான். உங்களை யாரோ ஒருவன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் என்னும் நர்சரி வகுப்பு கதையை என் தலையில கட்ட வந்தீங்க. அது கதை, கட்டுக்கதை. ஒரு குழந்தை கண்டுபிடித்திருக்கும் அது பொய் என்று. ஆனால் நான் ஏமாந்துட்டேன். ஏதோ ஒரு பழங்கால ஓடாத திரைப்படத்திலிருந்து அந்த காட்சியை திருடி என்னிடம் நடத்தி காட்டினீங்க. எப்படி? ஒரு பெண்
அவள் அனுமதி கிடைச்சாதான் நான் அந்த நிழல் மனிதனை துப்பறிய துவங்கலாம். தங்கப்பல் கட்டிய மனிதன் என்றெல்லாம் காதில் பூ சுத்துறீங்க. ஒன்று தெரியுமா மார்ட்டின்? எந்த இளைஞனும் உடைந்த தன் பல்லுக்கு வெள்ளைப்பல் தான் கட்டிப்பானே தவிர வயதான தாத்தா போல தங்கப்பல் கட்டிக்கிட்டு இழிக்க மாட்டான். தங்கப்பல் கட்டிக்கொள்வதெல்லாம் பழைய நாகரிகம் ஆகிவிட்டதால யாரும் இங்கு தங்கப்பல் தயார் செய்து கொண்டு அலைவதில்லை நண்பா. அதுவும் நவநாகரிக அமெரிக்காவில். ஹோ, இவை அத்தனையும் முட்டாள்தனம் என்பதற்கான பகட்டான உதாரணங்கள். இந்த பாட்டி கதையை என்னிடம் சொல்லி முடித்தவுடன் நீங்க என்னை காண வந்ததற்கான உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற துணியறீங்க. ஜானேவுக்கு எதிரா என் மூளையில நஞ்சை கலக்கும் நோக்கம். ஜானே ஒரு கொலையை செய்தால் அது குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம் சாட்சியங்களோடு பேசி என்னை மூளை சலவை செய்ய முயல்றீங்க. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு துளியும் விளங்கல. நீங்க கற்பனையின் உச்சத்துல இருக்கீங்க. விண்ணு விண் என்று வார்த்தைகள் மார்ட்டினிடமிருந்து வந்து விழுந்தன. செய்வதறியாது அவர் முகம் வெளிரிக்கொண்டே போனது. இன்னும் இருக்கு மார்ட்டின், வெயிட். சீமான் எட்ஜ்வேர் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்வார் என்னும் கருத்தையே நீங்க பெருக்கி தள்ளிடுறீங்க. நான் மறுநாள் தான் சீமானை போய் சந்திக்க போறேன் என்ற நினைப்புல நீங்க பேசினீங்க. ஆனா முன்பதிவு மாற்றப்பட்டது. நாம் சந்தித்த அன்று காலையே போய் சீமானை சந்தித்து பேசிவிட்டு வந்து விடுகிறேன். அவரும் ஜானேவுக்கு விடுதலை தர முழு மனதோடு சம்மதிச்சிடுறார். ஆக சீமான் எட்ஜ்வேரை கொலை செய்யணும் என்னும் இலக்கிலிருந்து ஜானே விடுபடுகிறார். மேலும் இது குறித்து தான் ஏற்கனவே தனது மனைவியான ஜானேக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் சீமான் என்னிடம் சொல்றார். ஆனா சீமானின் மனைவி என்ன சொல்றார்? அந்த கடிதம் தனது கைக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்றார். இது உண்மையா? தெரியாது. ஒன்று ஜானே பொய் சொல்லணும், அல்லது சீமான் எட்ஜ்வேர் பொய் சொல்லணும், அல்லது கடிதம் பதுக்கப்பட்டிருக்கணும். எனில் யார் பதுக்கியது? இந்த தருணத்தில் எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கிறேன். ஏன் நடிகர் பிரைன் மார்ட்டின் தன்னை வருத்தி கொண்டும் தனது பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டும் வலுவுக்கு என்னை வந்து சந்தித்து இத்தனை பொய்களையும் சொல்ல வேண்டும்? இதுதான் கேள்வி. எந்த உள்சக்தி அவரை இயக்கியுள்ளது? நீங்க அந்த பெண்மணியோடு பைத்தியமா காதல் கொண்டிருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை நான் உருவாக்குகிறேன். மூர்க்கத்தனமான காதல். ஒரு நடிகனை திருமணம் செய்ய உள்ளதாய்தான் ஜானே சொன்னதாய் என்னிடம் கூறுகிறார் சீமான். இது நினைவிருக்கட்டும். இது உண்மைதான் என்றே வைத்துக்கொள்வோம். ஆனா என்ன காரணமோ ஜானே மனதை மாத்துகிறார். சீமான் எட்ஜ்வேர் விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டு எழுதிய கடிதம் வந்திருக்கும் போது வேறு யாரையோ மணந்து கொள்ளும் முடிவுக்கு ஜானே சென்று விடுகிறார். நீங்கள் கை கழுவப்படுறீங்க. அந்த கடிதத்தை அப்படியே அபகரித்து மறைத்துவிட உங்களுக்கு வலுவான காரணம் ஏற்படுகிறது. நான் அப்படி ஏதோ பாயிரோ அவரை பேச விடவில்லை. இப்போ என்னவெல்லாம் பேச தோணுதோ அப்படியெல்லாம் தான் பேச துடிப்பீங்க. பொறுங்க, என்ன கவனிங்க. உங்க மனோநிலையும் சிந்தனையும் அப்போ எப்படி இருந்திருக்கும்? தடுக்க இயலா வஞ்சகமும் பழிவாங்கும் வெறியும் தலை தூக்கி ஆட ஜானேவுக்கு இயன்றவரை கடுமையான இக்கட்டினை அள்ளி வீசும் தாகம் மட்டும் கொண்டு அலைப்பாய்ந்திருக்கும் என்பதை என் கணிப்பு. தூக்கு மேடை வரை கொண்டு செல்ல வசதியாய் அமைந்திடும் ஒரு கொலையை செய்தவர் என்ற குற்றத்தை அவர் மீது சுமத்துவதை விட
பெரிய இக்கட்டினை உங்களால அவருக்கு ஏற்படுத்த முடியாது இல்லையா? அடக்கடவுளே, சொன்னார் ஜேப். இப்படி பிரமித்து போய் சொன்ன ஜேப் பக்கமாய் திரும்பிய பாய்ரோ, இந்த சிறு அபிப்பிராயம்தான் முதலில் என் மூளைக்கு விளைந்து உருப்பெறத் தொடங்கிச்சு. பிறகு பற்பல சம்பவங்கள் வளரும் இந்த அபிப்பிராயத்துக்கு வலு சேர்த்தன என்பதையும் கவனிக்கணும். கார்லோட்டா ஆடம்ஸுக்கு 2 முக்கிய ஆண் நண்பர்கள் இருந்தனர், மார்ஷ் மற்றும் மார்டின். எனில் மாபெரும் பணக்காரரான பிரைன் மார்டின் தான் ரீஜன் மாளிகைக்கு மாறு வேடத்தில் போகச் சொல்லி கார்லோட்டா ஆடம்ஸை தூண்டியவர் என்றும், இதனை வெற்றிகரமா முடித்து காட்டினால் $10,000 என்னும் பெருந்தொகையை தருவதாக ஆசை காட்டியிருப்பார் எனவும் என்னும் சாத்தியக்கூறுகள் மிகுகின்றன. மார்ஷ் பந்தயம் கட்டி $10,000 தருவதாய் சொல்லியிருந்தால் கார்லோட்டா ஆடம்ஸ் சத்தியமா நம்பியிருக்க மாட்டார் என்பது ஆரம்பத்திலிருந்தே என் நிலை. மார்ஷ் ஒரு ஓட்டாண்டி என்பது ஆடம்ஸு அறிந்ததே. எனவே மார்டின் தான் இந்த பந்தய கேள்விக்கான பொருத்தமான விடை. இல்லை, நான் இல்லை, மறுபடியும் சொல்றேன், நீங்க சொல்பவை எல்லாம் அதீத கற்பனை. செய்வதறியாது பறித்து வைத்த மார்டினின் வாயிலிருந்து வார்த்தைகள் ஆதரவு தேடி வந்து விழுந்தன. கார்லோட்டா ஆடம்ஸ் அவரது சகோதரிக்கு எழுதிய கடித சாரம்சம் வாஷிங்டனிலிருந்து நமக்கு வந்து சேர்ந்தபோது, என்னுள் இத்தனை தூரம் வழக்கினை வளர்த்து வந்திருந்த நான் குலைந்தே போனேன். நான் போட்டிருந்ததாய் மேற்சொன்ன அத்தனை கணக்குகளும் தவறோ என்னும்படி ஆயிற்று. ஆனா இந்த குழப்பம் நீண்ட நாட்கள் தொடரல. பிறகு நான் இன்னொன்னையும் கண்டறிந்தேன். கடித பிரிதி வேண்டாம் என்றும் கடிதம் வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டதின்படி அசல் கடிதமே என்னை வந்தடைந்தது. அதில் ஆழ்ந்து ஆராய்ந்த போது அதில் ஒரு பக்கம் விடுபட்டிருப்பதை என்னால் காண முடிந்தது. ஆக அதில் வரும் அவர் மார்ஷ் இல்லாமல் வேறு யாரோ ஒருவரை சுட்டுவது புரிந்தது. இந்த நிலையில் இன்னொரு சாட்சியம் கேப்டன் மார்ஷ் கைது செய்யப்பட்ட போது குறிப்பிட்டு சொல்றார். ரீஜன் மாளிகைக்குள் பிரைன் மார்டின் சம்பவ இரவன்று நுழைந்தார் என்று. கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து இந்த வார்த்தைகள் வந்தபடியால் தான் தப்பிக்கத்தான் இப்படி அவர் இட்டுக்கட்டுகிறார்னு அவ்வார்த்தைகளுக்கு எவ்வித கவனமும் தரப்படவில்லை. மேலும் அந்த இரவில் ஊரிலேயே மார்டின் இல்லை என்ற ஒரு செய்தியும் உலவியது. இச்செய்தி கற்பனையா ஏற்பாடு செய்ததா கூட இருக்கலாம் இல்லையா? எனவே அதனை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்று. திரு மார்டினே கொலை செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஊரில் இல்லாதது போல ஓர் ஏற்பாட்டினை அவர் செய்துதான் இருப்பார் என்பது இயற்கையே. இதனை உறுதிப்படுத்த ஒருவரால் தான் முடியும். அது செல்வி டிரைவர். பல்லு இடுக்கில் எதையோ நாக்கால் நெருடி எடுக்கும் பணியில் இருந்த டிரைவர் எதை பற்றி என்றால் துளியும் அசராது. பெருசா எதுவும் இல்லை செல்வி என்றான் பாய்ரோ சிரித்தபடி. நீங்க திரு மார்டினுடன் லஞ்ச் எடுத்துக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அங்கிருந்து எழுந்து நீங்களாவே முன்வந்து என்னை நெருங்கி என்னிடம் அமர்ந்து மிஸ் கார்லோட்டா ஆடம்ஸ் மார்ஷை தான் அதிகம் விரும்பினார்னு சொல்லி என்னை நம்ப வைக்க முயன்றீங்க. அப்பவே நினைச்சேன் கார்லோட்டா ஆடம்ஸுக்கு பிரைன் மார்டினை அதிகம் பிடிக்காதுன்னு. நீங்க உடனேயே சொல்வீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். அதுவும் நடந்தது. நீங்க யூகிப்பதுல துளியும் உண்மையே கிடையாது, உறக்க சொன்னார் காதல் மன்னன். இருக்கலாம் திரு மார்டின், மேற்சொன்ன விஷயங்களை தான் டிரைவர் என்னிடம் வந்து பேசினார் என்பதை நீங்க அறியாமலேயே கூட இருக்கலாம் என்று அமைதியாய் குறிப்பிட்ட பாய்ரோ தொடர்ந்தான். ஆனா அவர் சொன்னவை பொய்யல்ல. ஜானேயின் மீது அவருக்குள் உண்டாகியிருக்கும் வெறுப்பினை வேறு எதையும் விட
இது உன்னதமாய் எடுத்ததான் கூறுகிறது. அந்த வெறுப்பு உங்க சார்பில் பிரதிபலித்த வெறுப்பு. உங்க மன ஓட்டத்தை டிரைவரிடம் அழுத்தம் திருத்தமாய் உங்கள் நடிப்பு திறமையை காட்டி பதிச்சிருப்பீங்க. உண்டா இல்லையா? அந்த மூளை சலவையின் விளைவு. ஆஹா, ஆமாம். அதாவது என் மனபாரத்தை எங்கேயாவது யாரிடமாவது இறக்கி வைக்க உங்களுக்கு ஒரு ஆள், கருணையாய் தோள் தந்து கேட்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஆசியமும் கருணையும் மிகுந்தவர்தான் டிரைவர். இதை நானே உணர்ந்திருக்கிறேன். சரி, இதற்கு பிறகு என்ன நடந்திருக்குது தெரியுமா? ரொனால்டு மார்ஷ் இவர் கைது செய்யப்படுறார். உடனடியா உங்களுடைய ஆத்ம ஊக்கம் கூடுது. கண்டுபிடித்து விடுவார்களோ என்று உங்களுக்குள் இருந்து வந்த பய தேடல் தீர்ந்திடுது. கடைசி நிமிடத்துல சர் மோன்டாக்கு கார்னர் விருந்துக்கு போவதாய் ஜானே எடுத்துக்கொண்ட முடிவினால் உங்களுடைய சதி திட்டம் தவறி போயிட்டாலும் வேறு யாரோ ஒருவர் பலிகடாவாகி நீங்களாவே உங்களுக்குள் வளர்த்து கொண்டிருந்த பய படப்படப்பிலிருந்து உங்களை விடுவிச்சிடுறார். பிறகு ஒரு அலாவலவல் கூட்டத்தில் அந்த அழகிய ஆனால் மூளையற்ற அழகு இளைஞன் ராஸ் ஏஸ்டிங்கிடம் என்னவோ பயந்து பயந்து சொல்வதை கேட்கிறீங்க. அது உங்களுக்குள் உறங்கி போயிருந்த பய படப்பிடிப்பினை மீண்டும் எழுப்பி நீங்க இன்னும் முழுவதுமா பாதுகாப்பு வளையத்துக்குள் போகவில்லை என்ற சந்தேகத்தினை வலுக்க வைக்குது. ஐயோ, இவற்றில் எதுவுமே மெய்யே இல்லையே. ஏன் எல்லாரும் என்னை இப்படி சந்தேக கண்களோடு தொலைக்கிறீங்க? பாய்ரோ சொல்லிட்டா எதுவும் உண்மையா? திரு பாய்ரோ, திஸ் இஸ் டூ மச், குதித்தார் மார்ட்டின். பய வியர்வை அவர் முகமெங்கும் கசிந்து கொட்டியது. அவர் கண்கள் அச்ச திகிலின் உச்சத்தில் இருந்தன. நான் மீண்டும் மீண்டும் அடித்து சொல்றேன், நான் எதையும் கேட்கல, எதையும் பார்க்கல, எங்கேயும் போகல, எதையும் செய்யவும் இல்லை. ஓ கடவுளே! மலங்க மலங்க விழித்தபடி கண்களை இடமும் வலமும் ஆட்டி தயவு தேடிய மார்ட்டினின் உதடு முதல் அடி தொண்டை வரை அரிசி புடைக்கும் முறம் போல வறண்டு ஜீவனற்று போயின. இப்பொழுது மார்ட்டினின் நெஞ்சு துடைத்து போன இந்த கதறலுக்கு பிறகு அக்காலையில் பெரும் ஆச்சரிய அதிர்வு எங்களை அடைந்தது. ஆம், நீங்க எதையும் பார்க்கல, கேட்கல, செய்யல என்பவை சந்தேகத்துக்கிடமின்றி உண்மையே. பாய்ரோ அமைதியாய் சொன்னான். என்னிடம் ஹெர்குல் பாய்ரோவிடம் வந்து பாட்டிக்கதை ஒன்றினை அவிழ்த்துவிட்டு குழப்பியதற்கான சரியான தண்டனையை வேண்டும் அளவுக்கு அனுபவிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று அமைதியாய் சொன்னான். இதை கேட்ட நாங்கள் எல்லோரும் மூச்சடைத்து போனோம். எனில் இத்தனை நேரம் பாய்ரோ சொன்னவை அத்தனையும் தவறா? பாய்ரோ மட்டும் தோய்வின்றி தொடரலானான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வழக்கினை நான் அணுகிய பொழுது எப்படியெல்லாம் வழிக்கு விழுந்து தவறு செய்தேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இத்தனை நேரம் நான் விளக்கியது போல தப்பு தப்பாய் நான் முடிவெடுக்கும்படி என்னை வேண்டுமென்றே திசை திருப்பிவிட்ட மார்ட்டினுக்கு சிறப்பான ஒரு தண்டனையை அள்ளி தந்தபடி வழக்கு பற்றிய என் கணிப்பில் நிகழ்ந்துள்ள தவறுகளை காட்டிக்கிட்டிருக்கேன் என்று கண்ணடித்து எங்கள் குழப்பத்தை விளக்கிய துப்பறியும் நிபுணன் தொடர்ந்தான். 5 கேள்விகள் உள்ளன. எனக்கு நானே கேட்டுக்கொண்டவை. ஏஸ்டிங்ஸ்க்கு அவை தெரியும். அவற்றில் 3 பதில்கள் என் யூகங்களுக்குள் பொருந்தி அழகாய் நின்றன. யார் அக்கடிதத்தை அமுக்கியது? சந்தேகத்துக்கிடமின்றி பிரைன் மார்ட்டின். அடுத்த கேள்வி, யார் சீமான் எட்ஜ்வேரை திடுதிப்பென்று விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ளும்படி தூண்டியது? இதற்கு என்னிடம் யூகம் ஒன்று இருந்தது. யாரையோ பார்த்து மயங்கி
மூன்றாவது கல்யாணத்திற்கு ஆசைப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இதனை குறிப்பா காட்ட உபயோகமா எந்த துப்பும் அகப்படல. இல்லை, ஏதோ ஒரு வகையில பயமுறுத்தல் வந்திருக்கணும். பிளாக்மெயில். சீமான் எட்ஜ்வேர் வினோதமான விருப்பங்கள் கொண்டிருந்த வித்தியாசமான மனிதன். உடனடி விவாகரத்துக்கு அளிக்கப்படாத பட்சத்தில் அவருடைய சுயரூபம் குறித்த உண்மைகள் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கப்படும் என்றும் அவர் மனைவியால் அச்சுறுத்தல் வந்திருக்கும். அதுதான் நடந்திருக்கும்னே நினைக்கிறேன். ஏற்கனவே முதல் மனைவி எங்கோ ஓடி போய் மடிந்துவிட்ட நிலை. இப்போ இரண்டாவது மனைவி எது சொன்னாலும் ஊர் கேட்கும். அவரோ பசுந்தோல் போர்த்திய புலி வாழ்வை வாழ்பவர். எனவேதான் தன் பெயருக்கு வெளிப்படையான அவதூறு ஒன்று உருவாவதை அவர் விரும்பல. விவாகரத்தை கொடுத்துவிட முடிவெடுக்கிறார். ஆனாலும் அப்படி கொடுக்க அவருக்கு சம்மதமே கிடையாது. இதனால உருவாகும் வெறி. இவ்விவாகரத்து பற்றி பேசுவோர் நகர்ந்ததும் யாருமற்ற தனிமையில் அவர் முகம் எங்கும் வெடித்து கொலைவெறி நர்த்தனமாடும் நிலைக்கு தள்ளி அவரை நிலையில்லாமல் தான் ஆக்குது. இந்த யூகத்தை ஒருவித சந்தேக உந்துதலோடு அவர் சொன்ன அந்த கடிதத்திலிருந்து ஏதோ ஒரு சாராம்சத்தினால் அல்ல என்ற வார்த்தைக்கும், அதாவது ஜானே விவாகரத்துக்கு கேட்டு எழுதிய கடிதம் விஷயம் ஏதேனும் உங்களின் மனதினை மாற்றிவிட்டதா என்று நான் கேட்பதற்கு முன்னமே அவர் விழுந்தடித்து கொண்ட இவ்வார்த்தைகளும் நிச்சயமாக்கின்றன. இவை கடந்தும் 2 கேள்விகள் விடை காணாது தொக்கி நின்றன. தேவையற்ற கர்லோட்டா ஆடம்ஸ் கைப்பையில் கிடந்த அவருக்கு சம்பந்தமில்லாத ஒரு மூக்கு கண்ணாடி. மேலும் சிஸ்விக்கில் விருந்தில் இருந்த திருமதி எட்ஜ்வேருக்கு காரணமின்றி ஏன் ஒரு தொலைபேசி வந்தது? இவ்விரு கேள்விகளுக்குள்ளும் எவ்வழியிலும் என்னால திரு மார்ட்டினை பொருத்தி பார்க்க முடியல. மூளையை பிசைந்து கொண்டும் போராடியும் விடை கிடைக்காத ஒரு நிலையில், ஒன்று திரு மார்ட்டினை பற்றிய என் கணிப்பு தவறு, அல்லது இப்படி 2 கேள்விகளையே நான் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்னும் முடிவுக்கு தள்ளப்பட்டேன். உதவிகரமே இல்லாத இந்த கட்டத்தில் செல்வி கர்லோட்டா ஆடம்ஸ் அவரது சகோதரிக்கு எழுதிய கடித அசலை வெகு சிரத்தையோடு மறுபடியும் படித்தேன். அப்போ பொறி கிளம்பியது. ஆமாம், அப்போதான் பொறி கிளம்பியது. நீங்களே இக்கடிதத்தை பாருங்க. அந்த துப்பு இங்கு உள்ளது. இதோ கிழிந்த பக்கத்தின் உச்சியில் பக்கம் கிழிக்கப்பட்டுள்ளது. தெரியுதா? அவசரத்தில் எப்பொழுதும் நடப்பது போல் சீராக இல்லாமல் கிழிந்த இப்பக்கத்தின் ஆரம்பத்தில் மட்டும் ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அந்த ஒரு ஆங்கில வாக்கியம்தான் என் கை விளக்கு. வழக்கின் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டின. சத்திய தேவதையின் கை விளக்கு. நண்பர்களே, கிழிந்த இப்பக்கத்தின் துவக்கத்தில் உள்ள வார்த்தை ஹி அல்ல ஷி. ஆம், எஸ் மட்டும் கிழித்து எடுக்கப்பட்டிருப்பது தெரியுதா? இப்போ தெரிவது போல அது ஹி அல்ல, ஆனால் அது ஷி. ஒரு கணம் ஆழ்ந்து சிந்தித்து கிழிந்த பக்கத்துக்கு பிறகு இடம்பெறும் அனைத்தும் அவர்களையும் அர்த்தப்படுத்த முயற்சி செய்யுங்க. சில நிமிடங்கள் நடந்தார். நாங்கள் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டு விடையை முதலாவதாய் சொல்லிவிடக்கூடாதா என பார்த்தோமே தவிர, ஹெர்குல் பாயிரோவ் எதைதான் எதிர்பார்க்கிறான் என்பது விளங்காமல் கடைசியில் ஓய்ந்து போனோம் என்பதுதான் உண்மை. அவர் ஏன் ஒரு ஆணாகத்தான் இருக்கணும்னு நாம வழக்கை கையாளணும். ஒருவேளை அந்த அவர், அதாவது கிழிந்த பக்கத்துக்கு பிறகு இடம்பெறும் அவர்
ஏன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது? ஹா, எஸ், அதான், அதேதான். கர்லோட்டா ஆடம்ஸ் கடைசி பக்கங்களில் விவரிக்கும் அவர் ஒரு பெண்ணேதான். கர்லோட்டா ஆடம்ஸுக்கு ஆள் மாறாட்ட வஞ்சக சவாலை விடுத்தது ஒரு பெண் என்பதில் இருக்கும் எஸ் மட்டும் அறுபடும்படி கிழித்திருப்பதால் தான் ஏஸ்டிங்ஸ் நான் இப்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும்னு ஆணித்தரமா வாதாடினேன். உடனே மிக கொஞ்சமான தொடர்பு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இவ்வழக்கோடு தொடர்புடைய அத்தனை பெண்களையும் பட்டியலிட்டேன். ஜானே வில்கின்சன் தவிர மேலும் 4 அகப்பட்டனர். கெரால்டு, கரோல், ஜென்னி டிரைவர் ஆகிய 3 செல்விகள் மற்றும் மெர்டான் மாகாணத்து விதவை ராணி. இந்த 4வரில் என் கவனத்தை பூரணமாய் இழுத்தவர் செல்வி கரோல். கரோல் கண்ணாடி அணிபவர். அவர் மட்டும்தான் அன்றிரவு மாளிகையில் இருந்திருக்கிறார். ஜானே வில்கின்சனை வம்பில் இழுத்து போட வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர் தனது சாட்சியத்தில் பிழையாகவே நடந்துகிட்டிருக்கிறார். மேலும் கொலை போன்ற பெரும் குற்றத்தை நிகழ்த்த தேவையான சமத்தியான திறனும் தைரியமும் நடுக்கமும் அற்ற மனமும் கொண்ட பெண் அவர். சீமானை கொல்ல அவரிடம் தெளிவற்ற இலக்குதான் காணப்படுது. ஆனாலும் சீமானின் நெருக்கமான முதல் காரியதரிசியாக சில வருடங்கள் அவர் உழைத்திருக்கிறாரே. சீமானின் குண அதிசயத்தால் ஏதாவது பெரிதாய் வெடித்து அது கொலை வரை கொண்டு போய் விட்டிருக்கலாம். இது நாம் அறியாதது. இவ்வழக்கிலிருந்து கெரால்டை முழுவதுமாய் தள்ளி வைப்பது சரியல்ல என்பதும் என் கருத்தாய் அமைந்தது. சிறுமி, அவள் தந்தையை வெறுத்தவள். என்னிடமே அப்படி சொல்லியிருக்கா. என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தடம் புரள வல்ல நரம்பதிர்வு பேர்வழி. எந்த கணத்திலும் தன் கட்டுப்பாட்டை முழுக்க இழக்கவல்ல பெண். சம்பவ இரவன்று மாளிகைக்கு உள்ளே போன கெரால்டு வெகு முன்னெச்சரிக்கையாய் தன் தந்தையை போட்டு தள்ளிவிட்டு பிறகு எதுவும் தெரியாதது போல் மாடிக்கு முத்துக்கள் எடுக்கப் போவதாய் வைத்துக்கொள்வோம். இதுவும் சாத்தியம்தான். கெரால்டு அதீதமாய் விரும்பிய தனது அண்ணனை, அதாவது சீமான் மார்ஷை, வெளியே டாக்ஸி அருகே இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்திருப்பதை பார்த்த கணத்தில் சிறுமிக்குள் விளைந்திட்ட தீவிர வேதனையும் மனக்குடைச்சலையும் வைத்து சீர்தூக்கும் போது அவரது அந்த திகில் நிறைந்த துணுக்குரலுக்கு காரணம் கொலை போன்றதொரு தீவிர குற்றமே எனும் நான் குறிப்பிடுவது உங்களுக்கு விளங்கும். கலவரம் அடையும் அவளது குண அதிசயம் இதன் மூலம் சிறப்பாய் புரியுது. அவரது சகோதரன் சீமான் மார்ஷ் நூலகத்து பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்ததாக மிக பவ்யமாக வெகுளித்தனமாய் சொல்கிறாள் சிறுமி. இது உண்மையா அல்லது தப்பிக்க பயன்படுத்தும் கவசமா? இன்னும் ஒரு சிறு துப்பும் உள்ளது. கர்லோட்டா ஆடம்ஸின் பையிலிருந்து எடுக்கப்பட்ட சிறு தங்கமுலாம் பூசப்பட்ட பெட்டியில் டி என்னும் ஒரு பெயரின் ஆரம்ப எழுத்து இருந்தது. கெரால்டை அவரது சகோதரன் உறவு வரும் மார்ஷ் டைனா என்று செல்லமாய் குறிப்பிடுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடந்த நவம்பரில் சிறுமி பாரிஸில் தங்கி படித்துக் கொண்டிருந்தாள். அங்கு அப்போ கர்லோட்டா ஆடம்ஸை இவள் சந்தித்திருக்கும் வாய்ப்புக்கும் பஞ்சமில்லை. இப்பட்டியலில் விதவை ராணியையும் சேர்த்திருப்பது சரியே என நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். அவர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அப்போ அவருக்கிருந்த மகன் அபிமானம் என்னை ஆட்டி பார்த்தது. தனது வாழ்க்கையின் அச்சாணியாக, தனது வாழ்க்கையின் அர்த்தமாக அவர் தனது மகனை எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பது மாபெரும் பிரமிப்பு. சீமானை விட ஏதாவது தந்திர சூழ்ச்சி திட்டம் தீட்டி தனது மகனின் வாழ்க்கையே நாசமாக்க உள்ளவளாக அவர் கருதிய ஜானே வில்கின்சனை அழிக்கத்தான் அவர் முனைந்திருப்பார் என்பதுதான் நிஜம்.
ஆகவே ராணி சுலபமாக என் பட்டியலிருந்து அகன்று விடுகிறார். பிறகு பட்டியலில் மிஞ்சுபவர் ஜென்னி டிரைவர். ஜென்னியை பார்த்தபடி சற்று பேசுவதை நிறுத்தினான் பாய்ரோ. ஒரு பக்கமாய் தன் தலையை சாய்த்தபடி துளியும் படபடப்பின்றி பாய்ரோவை மறுபார்வை பார்த்தார் டிரைவர். அசந்து போனேன் நான். இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து ஜென்னி டிரைவரை பாய்ரோ குற்றவாளி ஆக்கி பேசிய போதெல்லாம் கூட தொப்பிக் கடைக்காரி அதிர வேண்டுமே. என் மீது சொல்ல என்ன வச்சிருக்கீங்க? ஜென்னி டிரைவர் கேட்டார். இருக்கு, நீங்க பிரைன் மார்டினின் தோழி மற்றும் உங்கள் பெயரும் டி என்பதில்தான் துவங்குகிறது. இத்தகவலால் ஒன்றும் ஒப்பேராது திருமிகு பாய்ரோ. நமட்டு சிரிப்பு சிரித்தபடி பேசினார் ஜென்னி டிரைவர். இவை தவிரமும் ஒன்று உள்ளது செல்வி டிரைவர். உங்களுக்கு திட்டமிடும் மிக சிறப்பான மூளையும் எந்த குற்றத்தையும் நடுக்கமின்றி மதிய உணவு சாப்பிடுவது போல செய்து முடிக்கவல்ல மன உறுதியும் உள்ளன. இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு ஆணுக்கு கூட உங்கள் துணிச்சல் கிடையாது. டிரைவர் ஒரு சிகரெட்டை தன் வாயில் பொருத்தி பற்ற வைத்து கொண்டார். தொடருங்க, இந்த கதை கேட்க ரொம்ப ருசிகரமா உள்ளது என்றார் ஆர்வமாக. திரு மார்டின் சம்பவ இரவன்று ஊரில் இல்லை என்றாரே, அது உண்மையா பொய்யா? இதனை நான் முடிவு செய்து கொள்ள வேண்டிய கட்டம் வந்தது. கதாநாயக நடிகர் ஊரில் இல்லை என்பது உண்மையாகும் பட்சத்தில் மாளிகைக்குள் நுழைவதார் ரொனால்டு மார்ஷ் பார்த்தது யாரை? இந்த கேள்விக்குள் நுழைந்த நான் இவ்வழக்கோடு சந்தித்து நிகழ்வுகளை எல்லாம் மீட்டி பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. ஆண் அழகனான திகழ்ந்த ரீஜன் மாளிகையின் பட்லர். வார்ப்பெடுத்தார் போல அப்படியே மார்ட்டினை உரித்து வைத்திருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. எனில் பட்லரை தான் மார்ஷ் மாளிகைக்குள் நுழைவதாய் பார்த்திருக்கிறார். இதன் அடிப்படையில் எனக்குள் பின்வருமாறு ஒரு கோட்பாடு தியரி உருவானது. பட்லர் தான் முதலில் தனது எஜமானன் கொலையாகி கிடப்பதை பார்க்கிறான். அவருக்கு அருகிலேயே 100 பவுண்டுகள் மதிப்புமிக்க பிரெஞ்சு பண நோட்டுகள் அடங்கிய உரை ஒன்றும் உடனே அவன் கண்களுக்கு படுது. பணம் 100 பவுண்டுகள். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மாளிகையை விட்டு நழுவி அப்பணத்தை பட்லருடைய ஒப்பேராத ஒரு நண்பனிடம் பாதுகாப்பாய் வைத்து கொள்ளும்படி கொடுத்துவிட்டு சீமானின் சாவியை உபயோகப்படுத்தி ஓசைப்படாது மீண்டும் உள்ளே நுழைந்து விடுகிறான். கொலையை மறுநாள் அறை கூட்டும் பெண்மணி பார்த்து அறிவிக்கட்டும்னு விட்டு விடுறான். ஜாலி வின்கின்சன் தான் கொலையை செய்தவர் என்ற எண்ணத்தாலும் கிடந்த பவுண்டு நோட்டுகள் விடியும் முன் சில்லறையாக மாற்றப்பட்டிருக்கும். ஆதலால் அது காணாமல் போனதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்னும் எண்ணத்தாலும் தனக்கு இன்னைக்கு ஆபத்தே இல்லை என முடிவு கட்டுகிறான். எனினும் ஜானி வில்கின்சன் அன்றிரவு அங்கு வரல என்ற செய்தி பரவ அதனை ஸ்காட்லாந்து போலீஸ் முக்கியம் கொடுத்து துருவ ஆரம்பிக்க தனக்கு ஆபத்து வந்துவிடலாம் என்று தேவையற்ற சந்தேகத்தின் வலுவால் தலைமறைவாகிவிடுறான். ஜேப் மிக சரி என தலையசைத்து காட்டினார். அப்பொழுதும் அந்த மூக்கு கண்ணாடி குறித்து கேள்விகள் என்னுள் தீர்க்கப்படாமல் முடித்து கொண்டு நின்றன. ஒருவேளை அந்த சொந்தக்காரி செல்வி கரோலா இருந்தால் எவ்வித சிரமமின்றி வழக்கு முடிந்துவிடும். கரோல் தான் கடிதத்தை அமுக்கியிருப்பார். மாலையில் கர்லோட்டா ஆடம்ஸை சந்தித்து மாறுவேட திட்டத்தை பற்றி பேசும்போது பிசக்காக கண்ணாடி இடம் மாறி கர்லோட்டா ஆடம்ஸின் பையுக்குள் சென்றிருக்கணும். ஆனால் மூக்கு கண்ணாடிக்கும் கர்லோட்டா ஆடம்ஸுக்கும் எவ்வித தொடர்புமின்றி போயிற்று. இது ஒரு முடிவறியாது முட்டி நிற்கும் மூளையாய் போயிற்று. இவ்வழக்கு முடியவே முடியாது என்று மனம் முடிந்து ஏஸ்டிங்ஸோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்.
அப்பொழுதுதான் அந்த அதிசயம் அரங்கேறியது. அதிசயம்தான் அது. உண்மையை நாடிய என் மன உளைச்சல் கண்டு இறைவனே நடத்தி காட்டிய அதிசயம். நடந்து வந்து கொண்டிருக்கும்போது ஏஸ்டிங்ஸ் புத்திசாலித்தனமாக வழக்கு குறித்து சமாச்சாரங்களை அழகாய் வரிசைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான். சிஸ்விக் விருந்தில் அங்கு வந்திருந்த 13 பேரில் ராசும் ஒருத்தன் என்றும் அவன்தான் முதல்ல முடித்து எழுந்தது என்றும் சொன்னதாய் நினைவு கூர்ந்தான். இதெல்லாம் கவனம் செலுத்தாதவாறு என்னுள் ரயில் பெட்டிகள் போல வரிசையாக சிந்தையின் தாக்கம் நீண்டு கொண்டே இருந்தது. அப்போ ஒருவேளை அவளது காதலர் யாராவது அழைத்திருப்பாரோ என்று அசட்டு சிந்தனை எனக்கு வந்தது. அழைத்திருக்கலாம். ஆனா அந்த காதலருக்கு ஜானே இங்கு இருப்பது எப்படி தெரியும் போன்ற கேள்விகள் எழலாம். எப்படி இருந்தாலும் எந்த காதலனா இருக்கும் என்ற கேள்வி என்னுள் வலுத்த போது பிரைன் மார்ட்டினுக்கு ஜானே குறித்து உள்ள உணர்வுகள் பற்றி அறிய ஒரு எண்ணம் ஒளிர்ந்தது. யாரை போய் கேட்பது? ஜானேயையே கேட்டுடலாம். ஆனா உண்மை வராதே. அப்பொழுதுதான் எங்களை கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பாதசாரி அவர் பார்த்து திரும்பிக் கொண்டிருந்த ஒரு திரைப்படம் பற்றி தன் தோழியிடம் விவரித்து கொண்டிருந்தான். இப்படி, எல்லிசை கேட்டிருக்கணும். இதுதான் எனக்கு கிடைத்திட்ட தெய்வ வாக்கு. எல்லிசை வர சொன்னேன். அவர்களுடனான விசாரணையில் இருண்ட அறையில் கிடந்த என் அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒளி கூட்டப்பட எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து வரிசையாய் விழுந்தன. மூக்கு கண்ணாடி, தொலைபேசி அழைப்பு, பாரிஸிலிருந்து அந்த சிறு தங்கப்பெட்டியை தருவித்த பெண், எல்லாம் ஒவ்வொன்றும் விளங்கின. மெழுகுவர்த்திகள், ஒளியற்ற விளக்குகள், திருமதி வேன் ஸ்டெல்லா, எல்லாமும். ஆம், இப்போ எல்லாம் எனக்கு தெரியும். மெழுகுவர்த்திகளா? அது யார் திருமதி ஸ்டெல்லா? ஒளியற்ற விளக்குகளின் அறிமுகம் புதிதாய் இப்பொழுது ஏன்? வழக்கு இத்தனை நாட்கள் நடக்கும்போது இருந்த துடிப்பை விட இப்பொழுது பாய்ரோவிடம் இருந்து உதிர்ந்த புது வார்த்தைகள் துடிப்பை அதிகமாகவே தான் தந்தன.